முப்பாட்டன் டைரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழுடைய பண்பாட்டை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை, தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்முடைய தலைமுறைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னா முப்பாட்டன் டைரி யூடியூப் சேனல் உங்களுக்கானது தான். அதை வெளிப்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் இந்த முப்பாட்டன் டைரி யூடியூப் சேனலை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்ஸ்கிரைபும் உங்களுடைய லைக்ஸும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஊக்கத்தை எங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி முப்பாட்டன் டைரி யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்முடைய தமிழக சட்டசபையில் ஒரு விவாதத்தை திருமிகு சௌமியா அன்புமணி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து வச்சாங்க. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. மொத்தமாக 2 அதிசயம், அல்ல ஒரு அதிசயம் நெய்வேலியில் இருக்கு அந்த தண்ணூத்து. ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் உலக அளவில் மிகச்சிறந்த அதிசயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதாவது இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போது அதை அழிச்சிட்டோம், அதாவது நம்ம மனுஷ பயலுக எல்லாரும் சேர்ந்து அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு மிக மிக வருத்தத்தோட அந்த அதிசயங்களை பற்றி பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் இருந்தது? வேறு எந்த பகுதிகளிலுமே கிடையாது தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய அந்த அதிசயங்கள் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அந்த விவாதத்தை எடுத்து வச்சாங்க. அப்படி திருமிகு சௌமியா அன்புமணி அவர்கள் எடுத்து சொன்ன அந்த அதிசயங்கள் என்ன தெரியுமா? 2. ஒன்று தண்ணூத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழகத்துக்கே சிறப்பான ஒரு இயற்கையினுடைய உச்சக்கட்ட அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சதுப்பு நிலம். அப்படி என்ன அதிசயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரண பகுப்பு கிடையாது. அது பூமியினுடைய உயிர்கோளம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த உயிர்கோளம் தான் இந்த தண்ணூத்துன்னு சொல்லப்படக்கூடியதும் இந்த சதுப்பு நிலம் அப்படின்னு உச்சி முகர்ந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் பரவலாக பேசப்படக்கூடிய இந்த 2 பகுப்புகளும். முதல்ல நம்ம தண்ணூத்தை பற்றி பார்த்துருவோம். அது எப்படி அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உலக அதிசயம் நான் சொன்னால, உலக அதிசயம் அப்படிங்கிறத தாண்டி இயற்கையினுடைய உச்சக்கட்ட அதிசயம் இந்த தண்ணூத்து. ஏன் அப்படின்னா, இதுக்கு மோட்டார் தேவை கிடையாது, மின்சாரம் தேவை கிடையாது, மனுஷ சக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எதுவுமே தேவை கிடையாது. பூமிக்குள்ளேருந்து, பாறையினுடைய இடுக்கிலிருந்து இயற்கையாகவே பூமிக்குள்ளேருந்து பீறிட்டு வரக்கூடியது. பூமியினுடைய புவியீர்ப்பு விசையாலையும் அந்த பூமி கொடுக்கறக்கூடிய அழுத்தத்தாலையும் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே வேகத்தில் பீறிட்டு வரும். நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த தண்ணூத்து பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, நம்முடைய இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வரும், காடுகான் காதைங்கிற ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிறாங்க. அப்போ அந்த காடு வழியாக நடந்து வருவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு தண்ணீர் தாகம் வரும்போது இந்த சுனையில் இருந்து, இந்த தானாகவே பீறிட்டு வந்த அந்த பொய்கையில் இருந்து தண்ணீர் அருந்தினார்கள் அப்படின்னு நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருப்பார். பொய்கை அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை இதுக்கு இருக்குது, சுனை அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டது. அகநானூறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பாடல்களில் இந்த சுனை பற்றியும் இந்த நீரூற்று பற்றியும், அதாவது கண்ணமைந்த ஊற்று அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க, சுனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாறையினுடைய இடுக்குகள்ல இருந்து பீறிட்டு வரக்கூடிய வெள்ளம், ஒரு ஸ்ப்ரிங், அதாவது நீரூற்று அப்படின்னு இதை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி தானாகவே ஊற்றெடுக்கக்கூடிய, தானாகவே தண்ணீர் பீறிட்டு வரக்கூடியது. எந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலூரில், விருத்தாச்சலம் மாவட்ட பகுதியில், குறிப்பாக இந்த நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் எக்கச்சக்க தண்ணூத்துகள் இருந்தது. இந்த நெய்வேலி சுரங்கம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய விவசாயிகள்லாம் வயல்வெளிகளில் ஒரு குழாயை மட்டும் குத்தி வச்சுட்டா போதும், அதாவது ஒரு பொருத்தி பூமியில் பொருத்தி வச்சுட்டா போதும், தண்ணி எந்த விதமான மோட்டாரோ மின்சாரோ மனித சக்தியோ இல்லாமல் தன்னாலே பீறிட்டு வெளியே வரும். 365 நாட்களும், ஆண்டுக்கு 365 நாட்களும் எப்பேற்பட்ட வறட்சி இருந்தாலும் சரி தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கோடை வந்துருச்சு, இப்போ தண்ணி இல்லை, மழை இல்லை, அதனால் விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னு விவசாயிகள் சொன்ன நிலை அங்கே இல்லை. அந்த தண்ணூத்து இருக்கிற இடத்துல அந்த நிலை வரவே வராது. மின்சார பற்றாக்குறை, இந்த கோடை வந்துருச்சு, இனிமேல் எல்லோரும் மின்சாரத்தை பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை அந்த தண்ணூத்து இருந்த இடங்கள்ல இல்லவே இல்லை. செழிப்பாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், விவசாயம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இல்லை. குழாயை போட்டு
போட்டு உறிஞ்சி 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 அந்த பூமியினுடைய செல்வத்தை நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து இன்னைக்கு தன்னூத்து அப்படிங்கிற அந்த பகுப்பையே அந்த கூரையே நம்ம ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை தெரியுமா, எங்கேயுமே தண்ணீரே இல்லை தெரியுமா, கோடை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தண்ணி பஞ்சம் தெரியுமா அப்படின்னு நம்ம உட்காந்துருந்து உச்சி கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இதை தலைமுறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லேயும் சிட்டியில் சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டாவில் கொஞ்சம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் சென்னையில் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். அந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது நம்ம இயற்கையினுடைய மாபெரும் அதிசயம், மாபெரும் அதிசயம். ஒரு கடையில் போய் ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிக்கோங்க, நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிக்கோங்களேன், குழந்தைகளுக்கு அது சொல்லிக் கொடுங்க. அந்த ஸ்பாஞ்சை எடுத்து அந்த ஸ்பாஞ்சில் நம்ம தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும், அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோம், கீழெல்லாம் கொட்டாது, அந்த தண்ணியை அப்படியே சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு அளவுக்கு அந்த ஸ்பாஞ்சால் அந்த தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும்ல. நாம முயற்சி பண்ணி அந்த ஸ்பாஞ்சை புழிஞ்சு ஊற்றினாதான் அந்த தண்ணி கீழே அப்படியே கொட்டும் இல்லையா. அந்த ஸ்பாஞ்ச், அந்த பூமியினுடைய ஸ்பாஞ்சு தான் இந்த சதுப்பு நிலம். கிட்டத்தட்ட 15,000 ஏக்கருக்கு மேலே சென்னையில் இந்த சதுப்பு நில பகுதி அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் நகர்மயமாக்கலினுடைய விளைவாக இந்த சதுப்பு நிலத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சதுப்பு நிலம் சென்னையினுடைய ஒரு மிகச்சிறந்த வடிகால் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சென்னையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்நிலைகள் இருக்கு பாருங்க, அந்த நீர்நிலைகளில் வரக்கூடிய அந்த நல்ல நீர் இருக்கு இல்லையா, அந்த நல்ல நீரையும் இந்த அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க. முட்டுக்காடு மாதிரியான பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த கடல் நீரினுடைய அந்த உவர் நீர் இருக்கு இல்லையா, அந்த உப்பு நீர், அதையும் இந்த அம்மா உள்ளுக்குள்ளே வாங்கி வச்சுப்பாங்க. ரெண்டையும் வாங்கி வச்சு இணைச்சி வச்சுட்டு இந்த கோடை வறட்சி வரும் பாருங்க, அந்த கோடை வறட்சி வரக்கூடிய சமயத்தில் அந்த உறிஞ்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியை இந்த சதுப்பு நிலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமிக்குள்ளே செலுத்தி செலுத்தி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிக்கும் அந்த தண்ணியை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பகுதி உங்களுக்கு வேணுமா தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணுமா தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணுமா தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது புயல் வரக்கூடிய காலத்தில், வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய காலத்தில் அந்த தண்ணியை உள்ளே வாங்கி வச்சு நம்முடைய சென்னையை பாதுகாக்கிறது மட்டுமே இல்லாமல் வறட்சின்னு ஒன்று வந்துருச்சு பாருங்கள். சென்னையிலலாம் கோடைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா தண்ணீர் பஞ்சம் தலைவரிச்சாடும். தண்ணீர் பஞ்சம் கொடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்கும். தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தண்ணீர் பஞ்சத்தால் நம்ம படாத பாடுபடுவோம். ஆனால் அந்த சதுப்பு நிலத்தை மட்டும் நம்ம சரியான முறையில் பராமரித்தோம் அப்படின்னா இந்த தண்ணீர் பஞ்சம், சென்னையில் தண்ணீர் பஞ்சமா அப்படின்னு வாயை பிளந்துட்டு மற்ற மாவட்டக்காரங்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு தண்ணீர் நம்மக்கிட்ட இருக்கும். தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிற பேச்சே வராது. அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த இயற்கையே ஒரு பாதுகாப்பு அரணை கொடுத்துருக்கோம் இல்லையா. அதாவது சுற்றி தண்ணி, சென்னையை சுற்றி பார்த்திங்கன்னா முழுக்க தண்ணி தான். அதாவது எப்படி இந்தியா 3 பக்கம் கடலால் சூழ்ந்திருக்கோ அதே மாதிரி சென்னை முக்கால்வாசி தண்ணியால் நிறைந்த பகுதி தான். இப்போது ஏரியை திறந்து விடுறாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டுடுறாங்க, இல்லைனா சுனாமி வந்துடுது, புயல் வருது, வெள்ளப்பெருக்கு வருது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் அந்த வெள்ளப்பெருக்கில் சென்னை மூழ்கி போயிடுதுங்கிற செய்தியை நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அதாவது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு அடிவயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் இருந்தே இங்கே வெள்ளப்பெருக்கில் மூழ்க ஆரம்பிச்சிடும். அது டிசம்பர் கேட்கவே வேணாம். வெள்ளப்பெருக்கில் கண்டிப்பாக சென்னை மூழ்குங்கிற ஒரு அபாயம் ஒவ்வொரு ஆண்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பயமுறுத்தல் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த திகில் அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த வெள்ளத்தால். இந்த சதுப்பு நிலத்தை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளப்பெருக்கினால இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. புயல் வரட்டும், சுனாமியே வரட்டும், இந்த சென்னையை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு இயற்கையினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது இந்த சதுப்பு நிலங்கள். உலக அளவில் இருந்து பறவைகள் இந்த சதுப்பு நிலங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு பாதுகாப்பு தேடி. ஊர்வன, மீன்கள், அது மட்டும் இல்லாமல் பல அதிசயமான சதுப்பு நில தாவரங்களினுடைய புகலிடம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு இந்த சதுப்பு நிலங்களுக்கு பக்கத்தில் வீடு கட்டினாலோ இனி வரக்கூடிய தலைமுறைகள், இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் அதை தடுத்து நிறுத்தணும். டேய், இது பாதுகாப்புடா, இந்த சதுப்பு நிலங்கள் இருந்தால் தான் நம்ம உயிரோடவே வாழ முடியும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உயிர் காக்க முடியும், இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை இனிமேலாவது கொடுக்க ஆரம்பிங்க. தயவு செய்து இந்த சதுப்பு நிலத்தினுடைய பயன் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது கடலூரில், விருத்தாச்சலம் பகுதியில், நெய்வேலியிலாம் இந்த தன்னூத்து இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்னும் வேறு மாவட்டங்களில் கூட இந்த தன்னூத்துகள் இருக்கலாம். வருங்காலத்தில் இந்த
தன்னூத்துகள் பூமியை பிளந்துக்கிட்டு பாறை இடுக்குகளை பிளந்துக்கிட்டு பீறிட்டு வரலாம். ஒரு சின்ன துளை இருந்தால் கூட, ஒரு சின்ன பிளவு இருந்தால் கூட அந்த பாறைகளையே பிளந்துக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தன்னூத்துகள். கண்டிப்பாக விவசாய நிலங்களை செழிக்க வைக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் இந்த தன்னூத்துகளுக்கு உண்டு. நம்முடைய தலைமுறைகள் அதை பார்க்கும்போது, ஐயோ இது தன்னூத்து, இது சுனை, இது நீரூற்று, இதை தயவு செஞ்சு அழிக்காதீங்க, இதை பாதுகாக்கணும், விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா இந்த பூமியில் இந்த தன்னூத்துகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இப்போ இருக்கிற மனிதர்களுக்கும் சொல்லுங்க. இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இப்போ இருந்தே அந்த தன்னூத்துகள் பற்றி சொல்லிக் கொடுங்க, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக நம்முடைய தலைமுறைகள் அதை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற. நன்றி, வணக்கம்.